சிறப்பிக்க வருகிறாங்க சந்திரசேகர் ஐயா பள்ளிப்பாளையத்திலிருந்து. அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அகத்திய ஜோடர் அறக்கட்டளை அண்ணன் ரவி ஜெயக்குமார் அவர்கள் சீரும் சிறப்புமாக இந்த ஜோட மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய முதற்கண் நன்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புசம் பிரசன்னவதனம் வித்யாயே சர்வ விக்னோபசாந்தகே. அல்லல் போம் வல்வனை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமதிமா மரணை கோபுரத்தின் மேவும் கணவதியை கைதுளதக்கால் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் கலைற்கொண்டோர் தங்கமான் மழுவோடேந்தி தன் மதிர் தலையிற்கொண்டோர் மங்கிர்பதி சொன்ன மகாமொழி சோதடத்தை இங்கு நாம் உரைப்பதற்கோர் இமையனும் பிழைவராமல் செங்கன்மால் மருகன் யானை சிவன் பதம் காப்பதாமே. அல்ல வேண்டாம் கொடுங்க சார் வேண்டாம். ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் நாணமொழி பேசு முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்க முகம் ஒன்று குண்டுருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி. ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி யாகம்பெண் உடுவாய் யானாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. சீலமாய் வாமு சிறல் புரியும் நாளம்புகளும் நாயரே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடன் தீர்ப்பாய் சிதரா போற்றி சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குருளாதருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காகரணே அவதிகள் நீக்கு இதமுறவாள இன்னல் நீக்கு புத பகவான் பொன்னடி போற்றி பதந்தந்தாழ்வாய் பன்னொழியானே உதவியரளும் முத்தமா போற்றி குணமிகுவியாள குரு பகவானே மனமுடன் வாழ மகிடுள்ளல்வாய் இப்பிரகஸ்பதி குருபரணேசா கரகதோஷமின்றி கடாச்சி தருள்வாய் சுக்கரமூர்த்தி சுவமீவாய் வக்கரமின்றி வரமுகித்தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்கரலே சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னல் தாதா அறவென்னும் ராக ஐயனே போற்றி கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவருள் புரி அனைத்திலும் பெற்றி ராகு கணியே ரம்மிய போற்றி கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி வாதம் பம்பு வழக்கலின்றி கேது தேவே கேண்மையாய் ரகசி தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மணந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனை எல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் ஒரு கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியலும் மாயான தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே
அமுதேசர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி தாயே போற்றி. ஹரியோம். நன்றாள்க குருவாள்க குருவே துணை. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தாகவும் அமையுமாக. இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளையும் வணங்கி இந்த ஜோட சாஸ்திரத்தினுடைய உரைகளை நான் சொல்கிறேன். என் பெயர் PK சந்திரசேகரன். எனக்கு வயது 64. இந்த துறையில் 44 ஆண்டுகள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பழைய நம்ம ஆரம்ப காலத்தில் பள்ளிப்பாளையம் ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கம் பள்ளிப்பாளையம் சொல்லி 1000 ஜோசியர்கள் ஒன்று சேர்த்து சங்க கூட்டம் நடத்தினோம். இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்கின்றது பள்ளிப்பாளையத்தில். இந்த கூட்டத்தில் நான் பேச வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோட அறக்கட்டளை அண்ணன் ரவி ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி, ஒரு ஜாதகத்தை கையில் வாங்குகிறோம். வாங்கினோடனே அது என்ன லக்கண ராசி நட்சத்திரம் பாதசாரம் என்ன அதனுடைய திசாபுத்தி என்ன அப்படிங்கிறத கணிச்சு பலன் சொல்கிறோம். உள்ள நுழையிற போது என்ன ஓரையில் உள்ள வர்றாங்கிறத கவனிக்கணும். இப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு ஓரை ஓடும். இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அது சூரிய ஓரை, அது மாதிரி அடுத்து சுக்கர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை, சனி ஓரை, செவ்வாய் ஓரை, குரு ஓரைக்கு அடுத்து செவ்வாய் ஓரை, அப்புறம் சூரிய ஓரை வந்துடும். அது மாதிரி ஓரைக்கு எந்த ஓரையில் உள்ள வர்றாங்களோ அந்த ஓரைக்கு உண்டான கேள்வி தான் அவங்களுக்கு இருக்கும். அதொன்று. கௌரியில் இந்த லாபம் தனம் சுகம் சோரம் இந்த மாதிரி எல்லா விதமான சப்ஜெக்டும் அதில் வரும். அதில் எந்த வர்றாங்கிறதையும் கவனிக்கணும். ஜாதகம் கையில் வாங்குற போதோ அல்லது ஃபோனில் நம்மக்கிட்ட பேசுகிற போதோ ஜாதகத்துக்கு சொல்கிறது கேட்குற போதோ அதெல்லாம் கவனிக்கணும். அந்த ஓரை மிக முக்கியம் உள்ளே வர்ற போது. அதே மாதிரி கௌரியில் எந்த மாதிரி அமைப்பில் வர்றாங்க அப்படிங்கிறது அதை விட முக்கியம். முக்குண வேலையும் சிந்திக்கணும். அப்புறம் லக்கணம், அந்த லக்கணம் என்ன லக்கணம் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வந்த நேரத்துக்கு அம்சா லக்கணம் என்ன. ஒரு லக்கணம் மாறுறதுக்கு 11 நிமிஷத்துலேருந்து 13 நிமிஷம் நவாம்ச லக்கணம் வரும். அதை மிக துல்லியமாக கவனிக்க வேண்டும். ஒரு ஜாத கையில் வாங்கினோடனே இப்போ சரலக்கணம் இருக்குது, சிறலக்கணம் இருக்குது, உபயலக்கணம் இருக்குது. சரலக்கணத்தில் பிறந்தவர்கள் முதல் 10 டிகிரிக்குள் பிறந்தால் யோகம். மேசம் கடகம் துலாம் மகரம், ரிஷபம் சிம்மம் கும்பம் விருச்சகம் இந்த லக்கணத்தில் பிறப்பவர்கள் சிறலக்கணத்தில் பிறப்பவர்களுக்கு 10 டிகிரியிலிருந்து 20 டிகிரிக்குள் பிறந்த யோகம். உபயலக்கணமான மீனம் மிதனம் தனுசு அந்த 4 உபயலக்கணங்கள் பிறக்கிறவங்களுக்கு 20 டிகிரியிலிருந்து கடைசி 30 டிகிரிக்குள்ள பிறந்த யோகம். இது சரம் சிரம் உபயத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி தான் அந்த ஜாதகத்தினுடைய கட்டடத்தினுடைய அஸ்திவாரமே. லக்னாதிபதி என்ன சாரம் ஏறி இருக்காரு, லக்கணம் என்ன சாரத்தில் உளுந்திருக்குது, லக்கணாதிபதி என்ன சாரம், அந்த லக்கணாதிபதி எந்த வீட்டில் போய் அமர்ந்தாரு, அது என்ன வீடு, நட்பா பகையா ஆட்சியா உச்சமா அப்படிங்கிறத கவனித்து அந்த லக்கணாதிபதி யார் பார்வை பெறுகிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும். லக்கணாதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் போய் அமர்றாருங்கிறதை கவனித்து சொன்னோம்னா, நன்னும் லக்கணாதிபதியை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான், நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். லக்கணாதிபதி சுபர்மனை ஏறி சுபர் பார்வை பெற்றால் அந்த ஜாதகம் சிறப்பு. 2ஆம் இடம்ங்கிறது இந்த குடும்பம் நேத்திரம் நாணயம் வாக்கு இதெல்லாம் சொல்றது. இந்த 2க்கு அதிபதி வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா, இந்த வாக்குநாதன் நல்ல சாரமேறி நல்ல இடத்துல இருந்துட்டா அவங்களுக்கு வாக்கு தான், சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு தானாக தேடி வரும். அதனால் 2 குடையும் 2லேயே ஆட்சி பெற்று சுபர் சாரம் ஏறி சுபர் மனை ஏறி சுபர் பார்வையும் பெற்றுட்டா இந்த போட்ட நெகக்கல்ல அழுக்கு இருக்காது, போட்ட சட்டை மடிப்பு கிடையாது, தின்ன சோறு சேரணும் சைன் பண்ணி சம்பளம் வாங்கிட்டு வந்துடுவான் வாக்குநாதன் நல்ல நிலையில் இருந்தால். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய இந்த பராக்கிரமம் வீரியம் தைரியம் எல்லாம் பேசுறது. நம்ம 10ஆம் இடம் தொழில்னு வச்சு பேசுவோம். சில முக்கியமான பிரமுகரெல்லாம் சொல்லிக் கொடுத்து 3ஆம் இடம் தொழில் அப்படிங்கிறார். 3 கூடை நல்ல நிலையில் இருந்தால் தொழில் நல்ல நிலையில் செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து உண்டு. அதுவும் இல்லாமல் 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து
ஒரு இடத்துல இருந்த எதிரிய மண்டி போட்டு மண்ணை கவ வச்சிருவான். 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்தா. அதாவது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதரத்தையும் குறிக்கும். அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் புதனை மாந்தி பார்த்தால் தம்பி இல்லை, சனியை மாந்தி பார்த்தால் அண்ணன் இல்லை, பெரியப்பா இல்லை. இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். அதையும் மீறி அவங்க இருக்காங்கன்னா பூச அனுசம் உத்திரட்டாதியிலேயோ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியிலேயோ அந்த கிரகங்கள் சாரம் பெற்ற கிரகங்கள் பார்த்தால் அவங்க தப்பிக்கலாம். 3ஆம் அதிபதி காலப்புருஷ லக்கணத்துக்கு மேசம், அதுக்கு 3ஆம் அதிபதி புதன். அந்த புதனை மாந்தி பார்த்தால் தம்பி இல்லை. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தாலும் அடுத்த வாரம் பிறக்காது, பிறந்தாலும் அது இருக்காது. அதுக்கு அடுத்தது 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டால் நேர் மூத்தோன் இல்லை. காரணமாய் 11 உடையவர் தானும் கருத்தான பலம் குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவியொருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர் மூத்தோன் இல்லை. அப்போ 11ஆம் அதிபதி நீச்சமாகி அந்த கிரகத்தோட சூரியன் சம்பந்தப்பட்டால் நேர் மூத்த வாரிசு இருக்காது. அதே மாதிரி ஜாதகத்தில் நாம் சொல்லக்கூடிய அநேக கோடி விஷயங்களில், அதாவது லக்கணாதிபதி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை சொல்கிற போது நாங்கள் சொன்னோம், நன்னும் லக்கணாதென்னை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணுலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தம்மை அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான்னு சொன்னேன். அவனிவன் ஜனனக்கோள் நற்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும், கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி விலை வேலை செய்யான், கை நீட்டி சம்பளம் இவன் தான் கொடுப்பான், கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டான். லக்கணாதிபதி சுபராக இருந்து சுபர்மனை ஏறி சுபரோட பார்த்தார். இதெல்லாம் மெயின் ஜாதகத்தில் சொல்ல வேண்டிய சமாச்சாரங்கள். அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு உயிருள்ள காரகத்துவத்தில் தாய், உயிரற்ற காரகத்துவத்தில் நிலம் புலம் வீடு மண் மன சொகுசான காரு சொகுசான பங்களா எல்லா சௌகரியத்தோடு இருக்கிறது. ஒருத்தர் சாதாரணமாக நடந்தே போயிட்டு தான் இருப்பான் லைஃப்பில். ஒரு ஆள் சைக்கிளில் போவான், ஒருத்தர் டூ வீலரில் போவார், ஒருத்தர் ஃபோர் வீலரில் போவார், ஒரு சொகுசான காரில் போவார், ஒரு BMW காரில் கூட ஒருத்தர் போவார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வச்சு பார்க்குற போது ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி சில பேர் பிழைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு 200 பஸ் ஓடுது, 300 லாரி ஓடுது. அது இப்படிலாம் என்னென்னா அதுக்கு என்ன காரணம்னா 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட அநேக வாகனங்களுக்கு அதிபதியாகி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமே அப்படின்னு சொல்லி நூல்களில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது சென்னல் வயல் பூமி, சிறந்த கட்டடம். இதெல்லாம் வச்சு பார்க்குற போது அந்த 4ஆம் அதிபதிங்கிற லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி, ராசிக்கு 4ஆம் அதிபதி, காலப்புருஷனுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன், இந்த பரணிபுரம் பூராடம், மிருகசீர்ஷம் சித்திர அவிட்டம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இதனுடைய சாரத்தில் கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு மண்ணு மன கண்டிப்பாக கிடைக்கும். அது அணு ரீதியில் கண்ட உண்மைகள் 44 வருஷம் அனுபவத்தில். அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், ஜட்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியாதிபதி கெடாமல் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 7.5 சனியே வந்தாலும் எந்த விதமான திசாபுதிகள் கெடுதலாக நடந்தாலும் பூர்வ புண்ணிய நல்ல நிலையில் இருந்தால் அவனுக்கு பெரிய பாதிப்பிலிருந்து தப்பிச்சுக்குவார். தலைக்கு தலைப்பாயோட போச்சுங்கிற மாதிரி. அப்போ 5ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப சிறப்பான இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெடாமல் இருப்பது சிறப்பு. 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது மனிதனுக்கு, அதாவது ஜாதக ரீதியில் நம்ம 6, 8, 12 எல்லாம் துர்ஸ்தானம்னு சொல்லுவோம். 6, 8, 12 அதிபதிகள் ஒன்று கூடி 6, 8, 12 அதிபதிகள் ஒன்று கூடி ஒரு ஜாதகத்தில் திசாபுத்தி நடந்தா விபரீத ராஜயோகம் ஏற்படும். 6 குடையும் 8 குடையும் 12 குடையெல்லாம் சம்பந்தப்பட்டா. இப்போ லக்கணத்தில் புதன் குரு திக்பலம், 4ல் சந்திரன் சுக்கிரன் திக்பலம், 7ல் சனி திக்பலம், 10ல் சூரியன் செவ்வாய் திக்பலம். இந்த திக்பலம் பெற்ற கிரகங்களுக்கு பலன் உண்டு. அந்த திசாபுத்தி காலங்களில் 9 கிரகங்களும் அந்த பாதசாரதங்களை பார்த்து நம்ம சொல்லுற போது ஒரு திசாபுத்தி நடக்கிற போது அந்த திசாநாதன் உச்ச வேட்டை நோக்கி வராரா, நீச்ச வேட்டை நோக்கி வராரா, ஆரோகண திசையா அது அவரோகண திசையா அப்படிங்கிறத கவனித்து பலன் சொன்னால் அந்த பலன் கரெக்டாக இருக்கும். 6ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் கேந்திரத்தில் இருந்தால் அந்த கல்யாணம் ஆகி அந்த ஜாதகனுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து யோகம் ஸ்டார்ட் ஆயிரும். திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர்கான
மருவியின் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயல் பிரதாபனுமாகி கொடிவரதமுக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். எதிரி கூட நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு அந்த 6 குடையும் கேந்திரமேறுனா அந்த ஜாதகத்தை பாவக்கரகமாக இருந்து கேந்திரமேறி சுபக்கரகமான குரு பார்த்துட்டா அந்த ஜாதகனுக்கு அவ்வளோ சிறப்பு. 6ஆம் அதிபதி யாராருக்கெல்லாம் கேந்திரத்தில் இருக்கிறதோ இங்கே வந்திருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து யோகம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது அணுவரீதியில் கண்ட உண்மைகள். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவியினுடைய ஸ்தானம். அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு 6-8 பன்னெண்டில் மறையாமல் கேந்திராதிபதி கோணமேறது, கோணாதிபதி கேந்திரமேற ஜாதகமெல்லாம் அந்த பரிவர்த்தனை அடைஞ்ச ஜாதகமெல்லாம். பரிவர்த்தனைங்கிறது கேந்திரங்கிறது 1 4 7 10, கோணங்கிறது 1 5 9. கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைஞ்சால் அந்த திசாபுத்தி நடந்தால் யோகம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி பாக்கியத்தில் இருந்தால் மனைவியினால் கடைசி வரைக்கும் அவனுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கும். மனைவி வந்த பிறகு அவனுக்கு எல்லா சிறப்பும் ஏற்படும். அதே மாதிரி 12 பாவங்களுக்கும் சொல்லலாம். இப்போது நாம் எல்லாம் சேமிப்பு லாபம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்தை வச்சு சொல்லுவோம். அந்த 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை விட 8ஆம் இடம் 10ஆம் இடம் தொழிலுக்கு லாபஸ்தானம் 8ஆம் இடம். அந்த 3 8ஆம் இடத்தையும் லக்கணத்துக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், மேசத்துக்கு விருச்சகம் செவ்வா, இந்த 3 8ஆம் அதிபதியையும் நல்ல சந்தோஷம் 3 8ஆம் அதிபதியும் அசுபனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தி இதனுடைய தொடர்பு இருந்தால் சேமிப்பு இல்லை. இது யாராருக்கெல்லாம் பார்க்கணும்? லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குற மாதிரி ராசிக்கு 8ஆம் இடம், சந்திரனுக்கு 8ஆம் இடம், லக்னத்துக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்து 3 8ஆம் இடத்தையும் நான் சொன்ன இந்த 6 சப்ஜெக்ட் அசுபனி மகம் மூலம், அதே மாதிரி திருவாதிரை சதயம் மாந்தி இதனுடைய தொடர்பு அந்த சாரம் பெற்ற கிரகமோ பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருந்தால் அந்த சாதகனுக்கு சேமிப்பு உண்டு. அதுதான் 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவோம். ஆயுளை பார்க்கறதுக்கு தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்யுஸ்புடம்லாம் போட்டு ஆயுர்தாயம் நிர்ணயம் பண்ணுறதை விட ஜாதகத்தில் பார்த்தோன்னே ஆயுள் எவ்வளோங்கிறது சொல்கிறதுக்கு ஒரு விளக்கம். இப்போ ரிஷப லக்கணம், அதே மாதிரி துலா லக்கணம், மீன லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 4 லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக குருவும் சுக்கிரனும் வருவாங்க. அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்திட அவர்க்கு 100 சட்டன வயதுண்டாம் மிகுதனம் வித்தை உண்டாம் பொட்டன அரசனாவன் பூமியோர் அறியத்தானே. அதாவது ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு, மீன லக்கணத்துக்கு இந்த சிம்ம லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு, துலா லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சுக்கிரன். அதே அந்த சுக்கிரனுக்கு அடுத்த அட்டமாதிபதி மீனத்துக்கு அட்டமாதிபதி சுக்கிரன், மீனத்துக்கு அட்டமாதிபதி சுக்கிரன், துலாவுக்கு அட்டமாதிபதி சுக்கிரன். அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு, சிம்ம லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு. இந்த 4 லக்கணக்காரர்களுக்கு அந்த குரு சுக்கிரன் அந்த கேந்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு தீர்க்காயுஸ். சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 ஆண்டுகள். இது புலிப்பாணி மகானில் கொடுத்துருக்குது. சூரியனுக்கு பின்னால் குருவன் சுக்கரன் என்ன 88 வருஷம் ஆயிலு. நீளனம் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரும் யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. அதாவது சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றார். நீளன்னா சனி, நிலவுன்னா சந்திரன். அந்த நிலவுங்கிற சந்திரன் ஆட்சி பெற்று சனி உச்சமான 100 வயசு. இதெல்லாம் நூல் ஆதார சுருதியோடு பேசக்கூடிய வார்த்தை. இந்த ஜோட சாஸ்திரத்தை இயற்றிய மகான்கள் 18 முனிவர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் என்ன எழுதியிருக்காங்க? 4,50,000 ஸ்லோகங்கள் பாடியிருக்காங்க. அதில் காக்கையர், தேரையர், புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதுனது 50,000 பாடல்கள். மொத்தம் 5,00,000 பாடல் கொண்டது சாஸ்திரம். நான் தான் ஜாதகத்தில் கொம்பன்கிறத யாருமே சொல்ல முடியாது. இந்த ஆவி இருக்க வரைக்கும் ஆணவம் இருக்கப்படாது. கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு இருக்குது. அதனால் இது தினசரி ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும், படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவுங்கிற மாதிரி இறைக்க தண்ணி ஓடுற மாதிரி இங்கே நம்ம படிக்க தான் அறிவு வளரும். அதாவது இது ஒரு பெருங்கடல். ஜோதிடங்கிறது ஒரு பெருங்கடல். அந்த கடலில் போய் நம்ம அந்த கடல்கிட்டையும் இன்னும் போகலை. ஆனால் ஜோசியர்னு போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த இதையே போய் டச் பண்ணல. ஆனால் அந்த அளவுக்கு இந்த ஜோதிடத்துறையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு ஆயுளை பற்றி சொல்கிறதுல சூரியனுக்கு பின்னால் ஒரு சரியான வித்தை கற்றுக்கிட்டு
சிறப்பாக மேடை பேச்சாளராகவும் ஜோதிடத்தில் நல்ல வல்லுநராகவும் ஜோதிடத்தில் நிறையான பணங்கள் சம்பாதிச்சிருக்கிற ஆள் ஜாதெல்லாம் பார்த்தோம்னா சூரியனுக்கு பின்னால் செவ்வாயும் குருவும் இருப்பாங்க. பானுவிற்கு 12 பார்மகனும் மந்திரியும் தானருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகள் நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்ட வித்தை மேமென சேர விளம்பு. அப்போ சூரியனுக்கு பின்னால் செவ்வாயும் குரு இருந்தால் அவனோட வித்தை விளையாடும். அதே மாதிரி சூரியனுக்கு பின்னால் குருவன் சுக்கரன்னா 88 வருஷம் ஆயில்னு சொன்னேன். நடித்திட்டேன் இன்னும் 3 நாட்டக்கேளு நரக்குருவும் அசரகுரு அனலன் பின்னால் படித்திட்டேன் பலகவைகள் நூல்கள் கற்க வல்லோன் பலமான புவியில் வெத்தை என்று வாழ்வான். இடித்திட்டேன் 8 10 8 ஈசனுடைய இயல்மொழி தான் குடித்திட்டேன் குலவிளக்கு பாலயோகம்னு சொல்லி புடிப்பான் எழுதியிருக்கார். அதே மாதிரி தான் சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தாலும் சொல்கிறார். 6ல் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் நின்னா அது அஷ்டலட்சுமி யோகம். அதாவது அவங்களுக்கு அந்த ராகு திசை குரு புத்தி அல்லது குரு திசை ராகு புத்தி அது வர்ற போது அதனுடைய சாரம் பெற்ற கிரகங்கள் வர்ற போது அந்த கேபி சிஸ்டத்தில் சொல்லுவாங்க ராசி அதிபதி திசை புத்தி அந்தர சூட்சம்ங்கிற மாதிரி சப் லாடு உபயம் வரைக்கும் கொண்டு போகிறது. அந்த மாதிரி அஷ்டலட்சுமி யோகம் அவங்களுக்கு வேலை செய்யும். 6 8 12 அதிபதிகளும் ஒன்று சேர்ந்தாலும் விவரிய ராஜயோகம் தான். அதே மாதிரி பாக்கிய அதிபதி ஏப்பா நீங்களாம் சௌக்கியமா பாக்கியமாக நல்லா இருக்கேன்னு கேட்குறது நல்லா சௌபாக்கியமாக இருக்கேன்னு கேட்குறதுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். 5க்கு 5ஆம் இடமான 9ஆம் இடம் அது அதாவது தர்மஸ்தானம்னு சொல்கிறக்கூடிய இடம். அதாவது தர்ம கர்மாதிபதி யோகங்கிறது 9 10 குடையில் ஒன்று சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். அது எல்லா லக்கணத்துக்கும் வேலை செய்யாது. அதை கொஞ்சம் சிந்திச்சு சாரம் சேர்க்கை பார்வை எல்லாம் அனுசரித்து தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த 9ஆம் அதிபதி அல்லது 5ஆம் அதிபதி அல்லது 1ஆம் அதிபதி 1 5 9 குடையவர்கள் கோணாதிபதிகள் கோணமேறனா கோயில் கட்டி திருப்பணி பண்ணுவாங்க. கோணாதிபதி கோணமேறங்கிறது 5 குடை 9க்கு போகிறது, 9 குடை லக்னத்துக்கு வர்றது, லக்னாதிபதி 5க்கு போகிறது. இந்த மாதிரிலாம் பார்த்தா அவங்க கோயில் கட்டி கும்பாசேகம் பண்ணக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க. இதெல்லாம் அணு ரீதியில் கண்ட உண்மைகள். அது மட்டும் இல்லை, ஜாதகத்தில் அநேக கோடி விஷயங்கள் இருக்குது. இப்போது ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தனே அப்பா இருக்காரா இல்லையா எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம். குருவையும் சந்திரனையும் மாந்தி பார்த்தா அப்பா இருக்க மாட்டாங்க. அப்படி மீறி உயிரோட அப்பா இருக்காங்கன்னா அந்த பூச அனுசம் உத்திரட்டாதிலேயோ புனர்பூசம் விசாகம் போராட்டாதிலேயோ சாரம் வாங்கியிருக்கணும், இல்லைன்னா அந்த சாரம் வாங்கின கிரகம் பார்த்துருக்கணும். அப்போ தான் அப்பா இருப்பாங்க. அதே மாதிரி 5 9 குரு இருந்தாலும் அப்பா இருக்கிறது இல்லை. அப்படி மீறி இருக்கிறது ஒரு 1000 ஜாதத்தில் ஒன்று தான். ஏன் அணு ரீதியில் 5 9 குரு இருந்தால் அந்த இடம் விட்டு 5லே குரு இருந்தால் அரசனுக்கு மந்திரியாவான் வந்த வான்மதி உடல் லட்சணமாகும் அனர்த்தமாம் பிதாவுக்கு அரிட்டம் சொல்லுன்னு சொல்கிறான். அதே மாதிரி ஜாதக ரீதியில் ஒரு கையில் ஜாதகத்தை வாங்கணுன்னே அதை எப்படி பார்க்கணுங்கிற ரூல்ஸை புலிப்பாணி மகன் எப்படி சொல்கிறாருன்னா, காணப்பா குருபதி நிலைமை பாரு கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு லக்கணேச நிலையப்பாரு திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அவருடைய ஊழ்வனையை எடுத்து செப்புங்கிறார். அப்போ குரு ராசி லக்கணம் 2க்கு மறையக்கூடாது. ஒரு ஜாதக கையில் எடுத்தால் குரு நல்ல நிலையில் இருக்கணும். அந்த குரு லக்கணத்தை பார்க்குறார், லக்னாதிபதியை பார்க்குறாரா, ராசி பார்க்குறாரா, ராசி அதிபதி பார்க்குறாராங்கிறத மெயினாக கவனிக்கணும். இப்போ குரு சரராசி உபயராசின்னு 3 பிரிக்கிறோம். சரராசியில் குரு மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த இடத்துல இருந்தால் பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர்பாலில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பாங்களாம். சன்மார்க்க சேர்க்கையோடு நல்ல சிறப்பாக வாழ்வாங்களாம். அந்த மாதிரி சரராசியில் குரு இருக்கிறவங்க ஜாதகமெல்லாம் பிறந்த ஊரிலேயே இருந்து பிறந்த ஊரிலேயே வளர்ந்து பிறந்த ஊரிலேயே செல்வாக்கடைஞ்சு பிறந்த ஊரிலேயே அந்த மண்ணுத்தாயை அவங்கள வாங்கிக்குவாங்க. ஸ்திரராசியில் குரு இருந்தால் பிறந்த ஊரை விட்டு என்னைக்கு இடத்த மாறி வேற ஊருக்கு போகிறானோ, இப்போ துறையூர்னா பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு ஏதாவது ஊருக்கு அல்லது வெளியூருக்கு போகிறானோ அன்னைக்கு தான் அவன் முன்னுக்கு வர முடியும். ஸ்திரராசியில் குரு இருக்கிற ஜாதகமெல்லாம் இதெல்லாம் வந்திருக்கின்ற ஜோடர்கள்லாம் நல்ல இந்த கருத்துக்களை ஆணித்தரமாக 44 ஆண்டுகளுடைய அனுபவத்தை 1 மணி நேரம் நான் பேசுவதை சரியான முறையில் கேட்டீர்களானால் 10 வருஷம் படித்ததுக்கு பலன் சமம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு விஷயங்களை சேகரம் பண்ணி கொண்டு வந்து இங்கே பேசுகிறேன். ஒரு துண்டு பேப்பர் கிடையாது கையில். 3 மணி நேரம் பேசணும்னா பேசுவேன். எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். எல்லா மக்களுக்கும் போய் சேரும்னு நினைக்கக்கூடிய ஆள். அதாவது உள்ளதை மறைக்காமல் சொல்ல வேணும். எடுத்து எல்லாத்துக்கும் சொல்லி நல்ல முறையில் அவங்களெல்லாம் அந்த பலன் சொல்கிறதுக்கு சரியான வித்தையை கற்றுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் தாய் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறது எப்படின்னா,
சந்திரனையும் சனியும் மாந்தி பார்த்தால் தாய் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அணுவ ரீதியில் கண்ட உண்மைகள். அதுக்கு இந்த பூச அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருந்துட்டா அந்த சார வாங்கின கிரகம் பார்த்துட்டா அந்த சந்திரனையும் சனியும் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சரியான சிரமங்கள் பட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குருவை மாந்தி பார்த்தால் தங்கம் தங்காது, அப்பம் பேரில் சொத்து இருக்காது. இதெல்லாம் நிறையான அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணித்தான் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய், இதுக்கு சுகர் நாடிங்கிற நூலில் 52 வரி பாடல் எழுதியிருக்காங்க. சனியும் செவ்வாய் தான் ஒரு ஜாதகத்துக்கு வலுவு. செவ்வாய்ங்கிறது காலப்புருஷ லக்கணத்துக்கு லக்கணாதிபதி, சனி 10-11 கூடியவர் அந்த காலப்புருஷனுக்கு. சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கேந்திர திரிகோணத்தில் இருந்து அசுபனி மகம் மூலம் தருவாதிரை சதயம் மாந்தியினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகன் சொந்த தொழில் செய்யலாம். அழலவன் மைந்தன் கூடி அமர்ந்திட கேந்திர கோணம் தலைவரும் சுவர்கள் நோக்கி தரைமகன் வலுத்து நின்றால் மலையன செல்வம் ஓங்கி மன்னவன் போல் வாழ்வான்னா. அதாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்து ஒன்று ஆட்சி அல்லது உச்சம் இந்த மாதிரி நிலையில் இருந்து அந்த வீடு நீச்ச வீடு இல்லாமல் பகை வீடு இல்லாமல் நிலநிலையில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு சிறப்பான தொழில் அமைஞ்சு உலகத்துக்கு தொழிலதிபதி சனி பகவான் தான். ஆண் வாரிசுக்கு அதிபதி சனி பகவான் தான். ஆண் வாரிசுக்கு அவர் தான், தொழிலுக்கு அவர் தான். அது மட்டும் இல்லை, 3 டிபார்ட்மெண்ட் அவர் வகிக்கிறார். அதனால ஜாதகத்துறையில் ஒரு ஜாதகம் நல்ல ஜோசியம் சொல்றான்னா அவருக்கு ஜனி செவ்வாய் வலுத்திருக்கும் ஜாதகக்காரருக்கு. இதெல்லாம் அணுவ ரீதியில் கண்ட உண்மைகள். அது மட்டும் இல்லை, காரணமாய் 11 குடையோருதானும் கருத்தான பலங்குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவியொருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை. காரணமாய் 11 குடையோருங்கிற கிரகம் எந்த லக்கணத்துக்கு 11ஆம் அதியோடு சூரியன் சேர்ந்தா அந்த பாடல் படி நேர்மூத்தோன் இல்லை. அப்புறம் ஜாதக ரீதியில் இப்போ வீடு கால் போடுறதுக்கு கேட்குறாங்க. ஒரு நட்சத்திரமும் கிழமையும் சேர்ந்தா என்ன பலன்கிறதுக்கு ஒரு கருத்து. செங்கதிரோன் வாரம் பரணியமாக செழுமதிக்கு சித்தரை சேய்க்கு உத்தராடம் பொங்குபுதன் அவிட்டம் புகர்க்கு பூராடம் காரியினால் ரேவதியுமாக மங்கையவள் மலர்ந்தால் மலடியாவால் மன்னவன் மலைகோடினால் மரணமாவான் குழந்தை பிறந்தால் அது யமனுக்கே சொந்தம்னா. அதாவது ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கக்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்ட, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இந்த 4 நட்சத்திரம் சேர்ந்து குழந்தை பிறந்து உயிரோடு இருக்கிறாங்க. ஒருத்தர் யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையிலிருந்து கேட்டார், ஏங்க நீங்கள் பாடின பாடல் தப்பா இல்லை நான் உயிரோடு இருக்கிறது தப்பான்னு கேட்டார். பாடின பாடல் கரெக்டே, நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு உங்கள் ஜாதனுடைய டேட் டைம் கொடுங்கன்னா அமிர்தகடியில் அவர் பிறந்திருக்காரு. ஒரு நட்சத்திரம் ஆதி எந்த பரமநாளிகை 60 நாளைக்கு 64 நாளைக்கு இருக்குதுன்னா அதில் விசகடிங்கிற நட்சத்திர தியாட்சியம். அது மாதிரி அமிர்தகடியில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அந்த அமிர்தகடியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து தோஷங்களும் விலகும். இதெல்லாம் நூல் ஆதாரத்தோடு இருக்குது. அதே மாதிரி வீடு கால் போடுறதுக்கு நாள் கேட்குறாங்க அப்படின்னா வைகாசி, கார்த்திகை, ஆவணி, மாசி. இது 4 சிரராசி மாதம். வைகாசின்னா ரிஷபம், ஆவணின்னா சிம்மம், கார்த்திகைனா விருச்சகம், கும்பம்னா மாசி. இந்த 4 மாதம்தான் வீடு கால் போடணும். மற்ற நாளில் கால் போடக்கூடாது. மற்ற மாதத்தில் 8 மாதத்தில். இது சிற்ப ரத்தனாகரங்கிற நூலில் எழுதியிருக்குது. இதாவது என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு தை மாதம் கால் போடுறாங்க. கிரணம் பேசும் கிழற்கந்தை மாதத்தில் முருணமாக முழுமாளி கட்டிடில் மரணமே தரும் அக்கினி பயம் உண்டாம் சரணம் பண்ணி தடுப்பதே நன்மை. அந்த தையில கால் போட்டு வீடு கட்டுறது அந்த வீடு அவனுக்கு சொந்தமில்ல, அவன் வித்துட்டு போயிடுவான். வாங்கன்னு வித்துட்டு போயிடுவான், மறுக்க வாங்கன்னு வித்துட்டு போயிடுவான். அதனால சிரராசி மாதங்களில் தான் கால் போடணும். கால் போடுற அன்னைக்கு என்னென்ன இருக்க வேணும்னா, அந்த ஜாதக இடம் யார் பேரில் கரை இருக்குது அந்த ஜாதக வாங்கி அவங்களுக்கு தாராபலம் சந்திரபலம் உள்ள நாளும், படுவச்சி இல்லாத நாளும், அதிகாரப்பட்சி உள்ள நாளும், அப்புறம் மேல் நோக்கு உள்ள நட்சத்திரமும், சதாசிவ நட்சத்திரம் 9 இருக்குது. அந்த நட்சத்திரங்கள்லையும் நேத்திரம்னா 2 கண்ணுள்ள நாள், ஜீவன்னா உயிர் உள்ள நாளும், அந்த 8 12ஆம் இடம் லக்கணத்துக்கு சுத்தமாக இருக்கணும். பஞ்சக சுத்தி சுத்தமாக இருக்கணும். பஞ்சக சுத்தினா என்னங்க, 8 12ஆம் இடம்னு என்ன, லக்கணத்துக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடமும் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கணக்குகள் அந்த பெரிய வருசாதிங்கிற நூலில் என்னென்ன காரியங்களுக்கு எத்தனாம் இடம் சுத்தமாக இருக்கணும். பள்ளிக்கூடம் சேர்த்துறதுன்னா எப்படி, காது குத்துறதுக்குன்னா எப்படி, நீங்கள் பிறந்ததுலேருந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் அதுக்கு எத்தனாம் இடம் சுத்தங்கிற வரைக்கும் கணக்கு கிளீனாக கொடுத்துருக்கு. பெரிய வருசாதிங்கிற நூல் கண்டிப்பாக வாங்குங்க. அதே மாதிரி
கால் போடும் பொழுது பொல்லாத ராசி மாதம் பொருந்தாத நாட்கள் வாரம் சொல்லாத வெள்ளிப்பாடு தியாச்சம் ராகுகாலம் வாஸ்துமே எழுந்திருக்கும் போது வல்லாண்மை உடையோராகில் மனைக்கோடல் கேடே என்றார். அப்போ பொல்லாத ராசி மாதம் பொருந்தாத நாட்கள் வாரம்ங்கிறது இந்த மாதிரி நாட்களில் வாஸ்து எந்திரிச்சாலும் நம்ம கால் போடக்கூடாது. அந்த வாஸ்து நாளில் சில பேர் கால் போடுறாங்க, அதெல்லாம் தவறு. அந்த வாஸ்து வீடு கட்டி குடி போகிறாங்கல்ல, குடிபுக போகிறது 6 மாதம் குடி போகக்கூடாது. ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனி இந்த 6 மாதமும் அந்த பெரிய வருஷாதி நூல்லையே ஆடி திங்களில் ராவணன் பட்டதும் ஆலைமை பெறும் பாரதம் மார்கழி அந்த பாடல்லாம் அதிலேயே இருக்குது. என்னென்ன காரியங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்தது அப்படிங்கிறது கெடுதல். அதனால் அந்த ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனி இன்னும் 10 நிமிஷத்துக்கு மைக் தர மாட்டேன், 10 நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். அப்புறம் அந்த டைமில் தந்துடுறேன். சரி ரைட்டு, மக்கள் சொல்லிட்டேன், நான் மைக் கொடுத்துட்றேன் உங்ககிட்ட. மக்கள் கொஞ்ச நேரம் பேச சொன்னாங்கன்னா பேசுகிறேன், இல்லை கொடுக்க சொன்னால் கொடுத்துடலாம். அப்புறம் ஜாதக ரீதியில் சொல்லக்கூடிய இன்னும் சில அநேக கருத்துக்கள் இருக்கின்றது. ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் ஜாதகத்தை எந்த ஜாதகர் வந்தாலும் இப்போ இன்னைக்கு ஒரு கோச்சாரத்தில் ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி கும்பத்தில் இருக்கார்ல, அதனால் கும்பத்தில் சனி இருக்கிறார். சரி ரைட்டு. குரு பகவான் அதிசாரத்தில் ஐப்பசி மாதத்தில் இங்கே வரப்போகிறார். இங்கே மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு கார்த்திகை 18 வரைக்கும் இருப்பார். அது 48 நாளைக்கு தான் இருக்கார். இப்போ இந்த சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா, இந்த கும்பத்தில் இருக்கிற சனி மேசம் சிம்மம் விருச்சகம். இந்த மேசம் சிம்மம் விருச்சகத்தில், மேசம்னா சித்திரை மாதம், விருச்சகம்னா கார்த்திகை மாதம், சிம்மம்னா ஆவணி மாதம், இந்த மாதிரி இடத்துல பிறந்தவர்கள் யாராலும் இங்கே இருந்தீங்கன்னா இருக்கிறீங்களான்னு சிந்திச்சுக்குங்க. நான் சொல்கிற கருத்துக்கள் கரெக்டாகுதாங்கிறத கவனிங்க. சித்திரை மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் அதே வீட்டில் ராசியாகவும் எடுத்துக்கலாம், மேசம் சிம்மம் விருச்சகம். அதே வீட்டில் செவ்வாய் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கங்க, ஏதோ ஒரு கிரகம் இருக்குமில்ல. அதனால் இந்த செவ்வாயை சனி பார்த்தால் அந்த ஜாதகரை 2.5 வருஷத்துக்கு துவட்டி புழிஞ்சு காய வச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும், வள்ளி தெய்வான் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணிக்கணும். சந்திரனை சனி பார்த்தால் தாயை கரும்பாலையில் உள்ள விட்டு சக்கதனியை சாரதனியை அப்படிங்கிற மாதிரி மனதளவில் பாதிப்பு, உடம்பளவில் பாதிப்பு, இந்த மாதிரி பல தொந்தரவுகளை தாய்க்கு வைத்திய செலவு, பண விரயம், பொருள் விரயம், இதெல்லாம். சரி, சூரியன்கிற அந்த கிரகத்தை சனி இன்னைக்கு கோச்சார சனி 3, 7, 10 பரியை பார்த்ததுன்னா அப்பனுக்கு முதுகுத்தண்டு வலி, இடுப்பு வலி, பல்லு பிரச்சனை, டெண்டலுக்கு போயிட்டு வர்றது, அப்பனை படாத பாடு படுத்தி தொந்தரவு பண்ணி சிரமத்துக்கு ஆளாக்கி எல்லா சிரமங்களையும் கொடுக்கக்கூடியது. எந்த திசாபத்தையும் நாம் பார்க்க வேண்டியதில்லை. சனி பகவான் கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்களை பார்வை செய்கிறது என்று கணித்தால் பலன்களை மிக 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 துல்லியமாக சொல்ல முடியும். ஜனனி சன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. போன ஜென்மத்தில் என்னென்ன பாவபுண்ணியங்கள் நீ செய்தாயோ அதை இந்த ஜென்மத்தில் நீ தித்துப்படி பண்ண பிறந்திருக்கீன்னு அர்த்தம். இந்த பாடலினுடைய விளக்கம் அதுக்கு 12 பாவம். இந்த ஜனனி ஜென்ம சவிக்கானாங்கிறதுல 12 பாவத்துக்கு ஒரு நாளைக்கு பேசலாம். அது இல்லாமல் பாலா நிக்கரக சாரணி சுயசைந்தி மணீசன தாரதம் எஸ்ஸே வேதசம் என்பது வினா. ஜோதிடர்கள், இது காளிதாசனுடைய வாக்கு, ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளை கொண்டு இயன்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர். ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர இதுதான் நடக்கும் என்று அறிதிட்டு கூற முடியாது என்பது இதன் பொருள். ஆனால் சரியான ஜோதிடர் கணித்து பலன் சொல்வார், ஆனால் கரெக்டாக நடந்துடும். மகாத்மா காந்திக்கு ஜி ராஜன் கோவிந்தராஜ் முதலியார் சொல்லியிருக்காரு, அவரையே அந்த டைமில் கரெக்டாக சுட்டுட்டாங்க. ஒரு 2 நாள் முன்ன பண்ண, அவ்வளோதான். அது ஒரு இலை, ஒரு நூல் இலை வந்தால் கூட மாறும். அது மாதிரி ஜோதிடத்தில் நம்மளுக்கு தேவை என்னன்னா ஒழுக்கம், பண்பு, நியாயம், தர்மம், நீதி, நேர்மை. 2வது குருவரல், திருவரல், இறையரல். இதெல்லாம் இருக்கிற போது கண்டிப்பாக நமக்கு ஜோதிடத்துறையில் அனைத்து ஜோதிடர்களும் நல்ல நிலையில் வருவார்கள் என்பதை கூறி இதுவரை பேச வாய்ப்பளித்த அகைத்தேடி ஜோதிட அறக்கட்டளை ரவி ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கும், என்னுடைய பெயர் PK சந்திரசேகரன், எனக்கு வயது 64, இந்த துறையில் 44 ஆண்டுகள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய செல் நம்பர் 97, குறிக்கிறேன்னா குறிச்சிங்க, 97 50 12 22
66 9750122266. அப்புறம் 63 821 72 884 63821 72884. ஒரே கேள்வி மட்டும் தாங்க எங்க அண்ணன் கிட்ட. கும்பத்தில் சனி இருக்குது வாக்கிய பிரகாரம், மீனத்தில் சனி இருக்குது திருக்கணித பிரகாரம். ஜோதிடர் எதை எடுத்துக்கலாம்? மீனத்தில் சனி இருக்கிறது வாடகை தாய் மாதிரி தான். வாக்கிய பஞ்சாங்கம் தான் சொந்த தாய். அந்த திருக்கணிதங்கிறது வாடகை தாய் தான். முதல்ல ஆரம்ப காலத்தில் வாக்கியம் தான், வாக்கு சொல்கிறதுக்கு வாக்கியம் தான் சரியானது. இவங்கெல்லாம் கொஞ்சம் பில்டர் பண்ணி இப்போல்லாம் நவீன டெக்னாலஜியில் பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது வாசன். நாம் எடுத்துக்கூடியது அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து, இப்போ திருநள்ளாறுலேயே எடுத்துக்கலாம். சனி பயிற்சி எப்போ கொண்டு வர்றாங்க? வாசன் பஞ்சாங்கத்தை வச்சா வாக்கியம் தான் வச்சு கொண்டு வராங்க. அதனால் வாக்கியம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு ஜாதகத்தை கையில் கொடுக்குற போது அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு சொல்கிறது நல்லது. அது அவ்வளவு நல்லது. ஒரு ஜாதக கையில் எடுத்தோன்னே இந்த ஜாதகன் ஒழுக்கம் உள்ளவரா ஒழுக்கம் இல்லாதவரா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 6 7 8 கூடிய ஒன்று சேர்ந்தால் ஒழுக்கம் இருக்காதுங்கிறான். இதெல்லாம் அணு ரீதியில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். நல்லது மட்டும் பேசுவோன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிப்பாளையத்திலிருந்து வருகை புரிந்து உங்களுக்கு சிறப்பான ஜோதிட கருத்துக்களை அழகாக, அற்புதமாக, வேகமாக, உணர்ச்சி வசமாக பதிவு பண்ணாங்க ஐயா. அவங்களை பாராட்டு விதமாக சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்திலிருந்து தலைவர், அந்த நிறுவனத்துடைய தலைவரமாகிய சந்திரகுமார் ஐயா அவங்களையும், அதாவது பட்டிமன்ற பேச்சாளராக திகழக்கூடிய துரைசாமி ஐயா அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க. கணேஷ் ஐயா ஒரு பொன்னாட போத்துவார். வாங்க. உங்க பேருக்கு தகுந்த கலரு சந்திரசேகரன்.